இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் 8/1/2026 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 11:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மாலை 5:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது மாலை 5:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம். திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் செயல்கள்ல சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க, நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதுமையாக யோசித்து சில புது கருத்துக்களை கூறவும் செய்வீங்க. தொழில் செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள்ல நீங்க மும்முரமாகவும் இருப்பீங்க. சிறப்பாக திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நகைச்சுவையான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இத்தகைய உணர்வினால இன்று நல்லிணக்கமும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும், நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல வருமானமும் இருக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல வந்து சேருங்க. எதையும் நேர்மையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல இருந்து பேரும் பெருமையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்கவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சிலருடைய உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்வீங்க. அதுவும் கிடைக்கவும் காண்பீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பெண்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்த கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சில நல்ல மாற்றங்களையும் செய்வீங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு சாதகமான சூழலும் இருக்கும். வேலையில திருப்தியாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கடினமான உழைப்பினால நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே முடிக்கவும் செய்வீங்க. லாபமும் இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபார ரீதியாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல தனிப்பட்ட ஈடுபாடுகளுடனும் இருப்பீங்க.
பணி சார்ந்த முயற்சிகள்ல சிறந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். விரும்பிய பலன்களை காண்பதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணியில நல்ல பலன்களை காண்பதற்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்க தங்க செய்யும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய போக்குல சிறிது மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய எண்ணங்களையும் கேட்டறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கும் வந்து சேரும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் உற்சாகமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நேர்மறை சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான சூழலும் இருக்கின்றது. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவால்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மனதில மகிழ்ச்சியும் உண்டாகும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். தனவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. என்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இது நீங்க எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கலாம். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்யலாம். இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு பெருமையையும் புகழையும் தருவதாகவும் இருக்கும். துடிப்புடனும் செயல்படுவீங்க. தைரியமாகவும் நேர்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில இனிமையான அணுகுமுறையின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க.
உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். விருப்பப்பட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறவும் செய்வீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். சில இடையூறுகளை கண்டு நீங்க அஞ்சவும் வேண்டாம். உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு இழுபறியாக இருந்து வந்த வேலையாக இருந்தாலுமே சரி, அதுல சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த காரியத்தை தொட்டாலுமே 1-2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசி வசூல் செய்தும் படுவீங்க. உத்தியோகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதள தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இது மகிழ்ச்சியானவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமையை நிரூபிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இதற்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாட வேண்டியதும் இருக்கும். மனதளவுல லேசாகவும் உணர்வீங்க. வணிகம் தொடர்பாக குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் இருக்கும். நிதி ஆதாயத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இடமாற்றங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களும் இருக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார வரவுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பிரியமானவர்கள் இடத்துல இருந்து நல்ல நம்பிக்கையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான வார்த்தைகளினால உங்களுடைய நண்பர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இப்பொழுது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்களின் மீது நல்ல அபிப்பிராயத்துடனும் இருப்பாங்க. இருவருக்கும் இடையில உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில சுமூகமான போக்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக நீங்க கடன் பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். என்று உடலை வருத்தி நீங்க அதிகமாக உழைக்கவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் பிரியமானவர்களுடைய பேச்சுக்கள் நல்ல அனுபவத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க.
அதற்கான பண பலத்துடனும் இருப்பீங்க. இன்று நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்டாமல் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகளும் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பிள்ளைகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பான நடவடிக்கைகள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முதலீடுகள்ல பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்ப உறவும் நல்லபடியாகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தங்களுடைய தேடல்களிலும் சரி, திட்டமிடுதல்களிலும் சரி, சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணிச்சுமை உங்களுக்கு தொந்தரவாகவும் இருக்கலாம். இன்று மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலுமே இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வீட்டுல மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேலதிகாரிகளிடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சுபமான வேலைகளுக்காக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்க உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. பக்தியில அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் உணர்வீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல உறவு நிலையும் காணப்படும். மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். இன்று புதிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. இன்று கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். சிறிய வியாபாரத்தில் கூட நிறைவான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வீண் செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராமல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். தேர்வுக்காக தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை அலுவலகத்துல பேசவும் வேண்டாம். நம்பிய ஒருவருக்காக சில வேலைகளையும் செய்தும் தருவீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது பணம் மற்றும் பொருட்களை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கனிவாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில் அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் சில யோகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சென்று சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க வெறுப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. நிதி பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆக்கப்பூர்வமான பணிகள்ல அலைந்து திரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. இன்று சில கசப்பான அனுபவங்களை நினைத்து பார்க்கவும் வேண்டாம். சிறப்பான அனுசரணையான சூழ்நிலைகளும் மனதில் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில் அமைதியும் இருக்கும். புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆறுதல்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே உரிய நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. பணிகளை இருந்து வந்த கெட்ட பெயர்களும் நீங்கும். வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று தேவையற்ற கோபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சில மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு பல் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில வீண் செலவுகளும் இருக்கும். அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பகைமை உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் அக்கறையாகவும் இருங்க. கண்ணும் கருத்துமாகவும் நடந்தும் கொள்வீங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். வருமான வாய்ப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையும் கவனமாக எடுப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க இருக்கும் என்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளை கவனமாக பேசி தீர்ப்பதும் நல்லது. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆலோசனைகளை கவனமாக கேட்பதும் நல்லது. எதிர்பார்த்த சில காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இலக்கிய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழலும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
மறைமுக எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. பெற்றோர்கள் ஆதரவுடனும் இருப்பாங்க. சில செயல்களை முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டு செய்து முடிப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. என்ற சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல என்று சுமூகமான போக்கும் காணப்படும். பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுகளை இன்று அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணவரவுல ஏற்றமும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலர் எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். துணிச்சலுடன் எல்லா வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கேளிக்கையான விஷயங்கள்ல மனமும் ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகளுடைய அனுசரணையும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில நல்ல வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். இன்று பழைய கடன்கள்ல ஒன்றை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாருடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால இருந்து வந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உலோகம் போன்ற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய உறவினர்களுக்காக நிதி ஆதரவுகளையும் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தினசரி பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல இருந்து எதிர்பார்த்த ஆதரவுகளும் இருக்கும். கடினமான சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. மனதில உற்சாகமும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. அதிரடியாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இனிமையான தொடர்பாடல் திறமையின் காரணமாக நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுய வளர்ச்சிக்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வங்கி இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். சில நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் தேடி வரலாம். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் சோர்வும் மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். தொழில்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. பெரிய தொகைகளை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. லாபமும் இருக்கும். போன் மூலம் வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கவும் வேண்டாம். வங்கி இருப்புகளை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. நட்பும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். என்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் பாதிப்புகளும் நீங்கும். இன்று எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். செயல்பாடுகள்ல கவனமாக இருந்தாலே போதும். என்று சில நடைமுறை சூழ்நிலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதுல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் இருக்கும். மாணவர்களுக்கு தேர்வு மற்றும் போட்டிகள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். பெற்றோர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். நவீன பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. வரவு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. சில வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிரத்தையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். பொறுமையாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. என்று உங்களுக்கு இருந்து வந்த பாதகமான விளைவுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. பிரார்த்தனைகள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். இன்று திருமண உறவுல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சியில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும், லாபமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தொழில்ல இருந்து வந்த தடைகளையும் தாண்டி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். சுய விவரங்களை நீங்கள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உணவு விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்களும் நிறைவேறும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில முன்னேற்றமும் இருக்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். சிந்தனையின் போக்களை தெளிவாகவும் உணர்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. இன்று நீங்க மற்றவர்களுக்கு நல்லது சொல்ல போய் அது கெட்டதாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். இருவருக்குமே இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சாதகமான போக்கும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நிதி உதவிகளை எதிர்பார்த்து உறவினர்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுடைய மன உறுதியினால தொழில வெற்றியும் பெற்றுவிடலாம். வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. மன திடத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களிடத்துல இருந்து ஏதாவது சின்ன சின்ன குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனை நீங்க சுட்டி காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்கள் இடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். என்ற அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. சில சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் என்று அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். சகோதரர்கள் இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும்.
பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். நீண்ட நாள் எதிர்ப்புகளை சரி செய்தும் விடுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்தவும் செய்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல மாற்றமான சூழலும் இருக்கும். என்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மறைமுக பிரச்சனைகளும் நீங்கும். கூட்டாளிகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்புடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. சோம்பலான உணர்வுடனும் காணப்படுவீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல வேலைகள் அடுத்தடுத்து இருப்பதாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு பணிபுரிந்தாலே போதுங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சில மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில போட்டிகளும் இருக்கும். கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்யலாம். நேர்மையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீங்க. அவசியமான நேரத்துல பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களை எச்சரிக்கையாக மேற்கொள்வதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் இருக்கும். ஆடம்பர செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக உங்களுடைய வேலைகளும் இருக்கும். அன்றாட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. தாய்மொழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பிள்ளைகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு காரியங்கள் இருவரியானாலும் நல்லபடியாகவும் முடியும். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல விவாதங்கள் இன்றி செயல்படவும் செய்வீங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:06 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்கள் நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பாராத பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்க இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். இன்று நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆட்சியாளர்கள் இடத்துல இருந்து நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். கல்வியில பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களின் மூலமாக பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாகவும் நடைபெறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப விஷயத்தை பற்றி வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிடிவாதமான போக்கும் மாறும். ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். லாபம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் வீட்டுல விசேஷங்கள்ல கலந்தும் கொள்வீங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுற்றுலாக்கள் சென்று வரவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சீராகவும் இருக்குங்க. திட்டமிட்டு செயல்களை மாற்றியமைக்கவும் செய்வீங்க. தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். புத்தி சாதுரியத்தோடும் செயல்படுவீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். பெருமை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.